தமிழகத்தில் ஆண்டுக்கு 1.25 லட்சம் பேர் சைபர் குற்றங்களால் பாதிக்கப்படுவதாக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். சைபர் கிரைம் அப்படிங்கிறது எல்லா மாவட்டங்கள்லையும், எல்லா சிட்டிஸ், எல்லா மாநகர்லையும், அதேமாரி ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்லையும் சைபர் பிரான்ச் இருந்தாலும் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1,70,000 மனுக்கள் வந்துட்டுருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா 1,75,000க்கு மேலே ஆட்கள் தமிழ்நாட்டில் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க. சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், ஆனால் பல கோடி வரைக்கும் ஏமாந்தவங்க இருக்கிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள், இல்லாட்டி உங்களுடைய வேலை கொடுத்துருக்கிற முதலாளி, இல்லாட்டி உங்கள் அலுவலகத்தில் பெரிய அதிகாரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலெக்டர் இல்லாட்டி கமிஷனர், ஈவன் டிஜிபியை பயன்படுத்திட்டு இப்போது மோசடி பண்ணுறாங்க. அதாவது பெரிய அதிகாரி ஒரு ஆள் ஃபோன் பண்ணுற மாதிரி வீடியோ கால் வந்துடுவார். அந்த வீடியோ காலில் தெரிகிறது உண்மையிலேயே அவங்க பெரிய அதிகாரி, இப்போ கமிஷனர் இல்லை டிஜிபி ஃபோட்டோவே இருக்கும், வீடியோ கூட இருக்கும், அவர் பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. அதுக்கு பேர் வாய்ஸ் குளோனிங். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய பேச்சு மாதிரியே பேச்சை கொடுத்து, இந்த மாதிரி அவசரமாக மீட்டிங்கில் இருக்கிறேன், ஒரு 10 லட்ச ரூபா அனுப்பிச்சி வைங்க, நான் அப்புறமா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்கள்கிட்ட பணம் வாங்க முடியும். ஈரோட்டில் ஆன்லைன் வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி மென்பொருள் துறையில் பணியாற்றி வரும் இருவரிடம் 13 லட்சம் ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே இது தொடர்பான வழக்கில் 3 பேரை கைது செய்திருந்த போலீசார் தற்போது கோவை சௌரிபாளையம் சாலை செந்தில் நகரைச் சேர்ந்த 52 வயதான கதிரவனை கைது செய்துள்ளனர். இந்துக்கள் 40% பேர் மட்டுமே வாக்களிக்கின்றார்கள் என்பதால் திராவிட கட்சிகள் இந்துக்களை மதிப்பதில்லை என்று ஓமலூரில் நடைபெற்ற விஸ்வ ஹிந்து பரிஷத் பயிற்சி முகாமில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். அப்போது அவர்கள் இந்துக்கள் என்ற அடிப்படையில் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்றும் ஜாதியால் பிரிந்துவிடக் கூடாது என்றும் பேசினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.